அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளை, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் இயேசுவே உம்மை போல். சரி, இதில் பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம அநேகருடைய காரியங்கள் அதை சமீபமாக இருக்கும், ரொம்ப நாட்களாகவே இது இருக்கும். என்னன்னா, ஆண்டவரே நான் உண்மை போலவே நான் மாறணுமாப்பா, உண்மை போலவே ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா, எப்பொழுது இந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை போல பாதி அளவு மாறிட்டீங்க. இது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஏன் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா, நீங்கள் உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எப்படி உலகட்டினா, இந்த பாவமான செயலை விட்டு உங்களுக்கு பிடிக்கலை. நம்ம ஆண்டவர் மாதிரி இயேசு கிறிஸ்துவ போல நம்ம பரிசுத்தமாகவே இந்த வாழணும் அப்படின்னு எப்போ இந்த வட்டம் வந்ததோ, இது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு வட்டம். இந்த பிரபஞ்சன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தானை குறித்து சொல்லுகிறார். இப்படி ஒரு உலகம் முழுவதும் பாவத்தினால முழுமையாக மூழ்கி இருக்கிற வேளையிலும் நீங்களும் அதை அறிந்து கொண்டு இப்படிப்பட்ட அந்த பாவமான உலகத்தை நீங்கள் வெறுக்கிறீங்க. நம்ம இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம ஆண்டவரை போலவே வாழணும். இது உண்மையில இது பாதி இடத்துக்கு வந்துட்டீங்க. விசுவாசத்துக்குள்ள, கிறிஸ்துக்குள்ள பாதி. முதலாவது அவரை போல, இயேசுவை போல, உண்மை போலவே நம்ம மாறணும்னா, நம்ம உலகப்பூர்வமான இயேசுவை போல அல்ல. நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சிலையில் இருக்கிற அந்த மாதிரிலாம் இல்லை. அவருடைய சாயல்னு பார்த்தீங்கன்னா நீதி தான். அவர் பாவத்தை வெறுத்து சத்தியத்தின்படி நடக்கிறவங்க கிறிஸ்துவுடைய சாயல். இப்போ உங்களுக்குள்ளே தோணப்பட்ட காரியம் அதுதான். உங்களுக்கு பாவத்தை வெறுக்கிறீங்க, ஆனால் இயேசுவை போல் நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கும் போது கிறிஸ்துக்குள்ளாக ஒரு வட்டத்தில் வந்துட்டீங்க, பாதி வந்துட்டீங்க. இனி மீதி பாதி என்னவா இருக்கும்னா, மீதி பாதி முழுமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஜெபத்தில் வச்சுருப்பீங்க காரியம். ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் யாருக்கிட்டையுமே கணவரோ பிள்ளைகளோ மனைவியோ யார் இடத்துல சொல்லியிருக்க மாட்டீங்க. மனசுக்குள்ளே நினைப்பீங்க, வேணும்னு கேட்க மாட்டீங்க, நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அது கிடைக்கும். கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விசுவாசத்தில் முழுகி அவரோட நம்ம ஐக்கியமாயிட்டோன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? அதை குறித்து சந்தோஷப்படவே மாட்டோம், வெளியில் யார்ட்டும் சொல்லவும் மாட்டோம். வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா அது சொல்லவும் கூடாது. சாட்சி என்ற பேரில் அது சொல்லும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு உறவு, அது அந்த உறவு வெளிப்படையாக நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் ஐக்கியம் என்பது. ஏன்னா நீங்கள் நேசிக்கிறது ஆண்டவரை வேற, இன்னொருத்தங்க நேசிக்கிறது வேற. இப்படி ஒவ்வொருத்தர் ஆண்டவருடைய மேலே, அவர் மேலே இருக்கிற விசுவாசம், அவரை நேசிக்கிறது, இதெல்லாம் வித்தியாசப்படும். அதே போல் இந்த உன்னதமான ஒரு உறவை அப்போ நம்ம என்ன தோணும் என்றால், நமக்கு அந்த காரியம் நடந்துடும். நம்ம மனத்தில் தான் நினச்சோம், அதுக்குள்ளே ஆண்டவர் அதை நிறைவேற்றிட்டாரு. இது பார்த்தீங்கன்னா, இது போக போக என்ன ஆகும் என்றால், உங்களுடைய ராஜ்யம் என்னவானா அவருக்குள்ளேயே தான் இருக்கும், யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டீங்க. இதுதான் முழுமை பெறுவது. இது மாத்திரமல்ல, என்னுடைய தேவை என்னன்னாலும் அதை அவர் செய்துவார், அதை நிறைவேற்றுவார். இது முழுமை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு உண்டான தேவைகளை நமக்கு எதுவுமே தேவைப்படாது. ஆனால் மனசில் தோணும், சரி இந்த பழம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மனசில் தோணும். கரெக்டாக அது வரும், கரெக்டாக நமக்கு அது தேடி வரும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கியப்படுதல். அதனால் நீங்கள் எப்போ இயேசுவே உண்மை போல நீங்கள் நினச்சிங்களோ அந்த செகண்டே நீங்கள் அவருக்குள்ளே தான், அவருடைய நீதியில் தான் இருக்கிறீங்க, அவருடைய சாயலில் தான் இருக்கிறீங்க. இதை குறித்து மெய்யாலும் நீங்கள் அந்த வட்டத்துக்காக இயேசுவை போல என்று நம்ம அது எண்ணாமல், இயேசுவை போல என்றால் நம்ம உலகப்புறமாக தாடி வச்சுக்கிட்டு கையில் ஒரு கோல் வைத்திருக்கிற அந்த
இயேசு அல்ல. அது உலகப்புறமாக உண்டாக்கப்பட்டவர். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் என்பதே நீதி தான். அந்த நீதியை தான் நீங்கள் பற்றி கொண்டு சொல்கிறீங்க, ஆண்டவர் நான் உங்களை போல, இயேசுவை உங்களை போல நான் மாறணும். நீங்கள் மாறியாச்சு, அந்த விசுவாசத்துக்குள்ளே இருங்க, நீங்கள் மாறியாச்சு. ஏன் இது இத்தனை வருடங்களாகாமல் சமீபத்தில் மட்டும் ஏன் தோணுது? ஏன்னா பாதி இவ்வளோ நாள் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துட்டே வந்தீங்க, இப்போ பாதி இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் அந்த விசுவாசத்தோடு இருங்க. கண்டிப்பாக ஒரு நாளும் சரி, நீங்கள் எண்ணின காரியம் மேலும் மேலுமாக அவரோட சாயலில் தான் இருக்கிறீங்க. விசுவாசிங்க. இதுக்காக நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு. ஏன்னா எத்தனை பேருக்கு இந்த எண்ணங்கள் வருது, எத்தனை பேர் இதற்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கேட்குறாங்க. இது எல்லாமே விசுவாசிங்க. வந்தாச்சு, நீங்கள் வந்தாச்சு. ஓகே, இந்த நாளுக்காக ஆவியானவர் இந்த சத்தியத்தின் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தினார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.